Hello everyone, this is Shahrukh. இன்னைக்கு வந்து லிபிட்ஸ் டாபிக் தான் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோல வந்து இந்த சாப்டர் பயோமாலிகுல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பயோமாலிகுல்ஸ்லாம் என்ன, ஆஹ் அப்புறம் வந்து பயோ மேக்ரோமாலிகுல், பயோ மைக்ரோமாலிகுல், அதுக்கப்புறம் வந்து அதை கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி எப்படி செப்பரேட் பண்றது, ஃபில்ட்ரேட், ரிட்டன்டேட், ஆசிட் சால்யுபிள், ஆசிட் இன்சால்யுபிள், அந்த கான்செப்ட்ல பார்த்தோம். யாரெல்லாம் வந்து பயோ மேக்ரோமாலிகுல், யாரெல்லாம் வந்து பயோ மைக்ரோமாலிகுல், அந்த கான்செப்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன வரும்னா வந்து பயோ மேக்ரோமாலிகுல்ல லிபிட்ஸ் அப்படின்னு ஒரு பயோமாலிகுல் வரும். ஸோ அந்த கரெக்டா அந்த லிபிட்ஸ் வந்து என்னன்னா இட் இஸ் நாட் அ ட்ரூ பயோ மேக்ரோமாலிகுல். ஸோ அது ஏன் அந்த ரீசன் வந்து இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது ஏன் வந்து ட்ரூ பயோ மேக்ரோமாலிகுல் இல்லைன்னா, ஸோ பிகாஸ் வந்து என்னன்னா இப்போ ஒரு லிப்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஆக்சுவலா ஒரு லிப்பிடு. ஸோ இங்க ஆக்கியிருக்கேன்ல இது ஒன் லிப்பிடு ஆர் ஒன் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு லிப்பிட் வந்து இப்படி இருக்குன்னா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து நியர்லி லெஸ் தென் 800 டால்டன்ஸ் தான் இருக்கும். லெஸ் தென் 800 டால்டன்ஸ், 18 to 800 டால்டன்ஸ் வந்தாலே அது யாருன்னா பயோ மைக்ரோ மாலிகுல் தான். லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு லிப்பிடோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 800 டால்டன் தான். லெஸ் தென் 800 டால்டன் தான். அப்போ நம்ம இந்த பயோ மைக்ரோல வைக்கிறோம், ஏன் மேக்ரோல வைக்கிறோம்னா ஆக்சுவலா இந்த கெமிக்கல் அனாலிசிஸ் பண்றோம்ல, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏதாவது ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை கிரைண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லிப்பிடு ஃபேட்ல எங்க இருக்குன்னா இந்த லிவிங் டிஷ்யூவோட உள்ள இருக்கிற செல்ஸ், அந்த செல்ஸோட பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இந்த செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல வச்சிருப்போம், ஃபாஸ்போ லிப்பிடு பைலேயர் அப்படின்னு. ஸோ அந்த ஃபாஸ்போ லிப்பிடு பைலேயர் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு செல், அந்த லிவிங் டிஷ்யூ நம்ம கிரைண்ட் பண்றோம்ல அதோட செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போது என்ன ஆகும்னா இது வந்து பீசஸா உடையும். இதுவும் இங்க காட்டியிருக்கேன். ஸோ தே ஆர் பிரசன்ட் இன் த மெம்பரேன்ஸ். அப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ண போது என்ன ஆகும்னா broken into pieces when grinded. அப்போ இந்த மாதிரி பீஸா வந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா இது வந்து அப்படியே ஜாயின் ஆயிரும். இது கூட ஜாயின் ஆயிரும், இது கூட ஜாயின் ஆயிரும், இது இங்க போய் ஜாயின் ஆயிரும், இது கூட ஜாயின் ஆயிரும். அப்போ என்னன்னா சின்ன சின்ன கிளஸ்டரா வந்துருவாங்க, ஸ்மால் ஸ்மால் கிளஸ்டரா இந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ இது வந்து இதுல வந்து லிப்பிட் வந்து என்னன்னா இது மட்டும்தான் லிப்பிடு. ஆனா என்னன்னா ஒரு குரூப்பா இருக்காங்க. ஸோ அதை உடைக்க போது என்னன்னா கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த கிளஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுது. அப்போ ஒன்ஸ் ஃபில்டர் பண்ணோம்னா ஆம், இது வந்து என்னன்னா அந்த மேலேயே வந்து ட்ராப் ஆயிடுவாங்க, கீழே வர மாட்டாங்க. ஸோ அந்த மேலே ட்ராப் ஆகிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து ஆசிட் இன்சாலிபிள், ரிட்டன்டேட், பயோ மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் நாட் அ ட்ரூ பயோ மேக்ரோ மாலிகுல். ஆக்சுவலி இது வந்து பயோ மைக்ரோ மாலிகுல் தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம எதில் வைக்கிறோம்னா பயோ மேக்ரோ மாலிகுல வைக்கிறோம். ஏன்னா அது வந்து க்ரஷ் பண்ண போது நிறைய கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த கிளஸ்டர்ஸ் வந்து போய் அந்த ஃபில்டர் பேப்பர்ல மாட்டிக்குது. ஸோ அதனால வந்து மேக்ரோ மாலிகுல் கேட்டகரியிலேயே வச்சிடும். நம்ம படிக்கிறதும் மேக்ரோ மாலிகுல் கேட்டகரிக்குள்ள தான் படிப்பாங்க. ஓகே. ஆனா ஒவ்வொரு லிப்பிடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லிப்பிடோட வெயிட் வந்து லெஸ் தென் 800 டால்டன். ஸோ அதனாலதான் அதை வந்து நாட் ட்ரூ பயோ மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து ஆர்கானிக்ல நம்ம இது பார்க்க அமைனோ ஆசிட், புரோட்டீன்ஸ், பாலிசெக்கரைட், நியூக்ளிக் ஆசிட், இதெல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து பண்ணுவோம்னா கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. இப்போ நம்ம பண்ண போது கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் என்னன்னா ஒரு டெட் டிஷ்யூ, அது வந்து இன்ஆர்கானிக் எடுப்போம் அதுல இருந்து. லிவிங் டிஷ்யூ தான், லிவிங் டிஷ்யூல இருந்து இன்ஆர்கானிக்ஸ்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஆர்கானிக். இது வந்து இன்ஆர்கானிக்னா என்ன, அதுல கார்பன்லாம் இருக்காது, வெறும் பாஸ்பேட், சல்பேட், கால்சியம், பொட்டாசியம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஆஷ் அனாலிசிஸ் அப்படின்னு பண்றோம். இது வந்து இன்ஆர்கானிக் அனாலிசிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்துப்போம். ஸோ அந்த லிவிங் டிஷ்யூவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சன்லைட்ல வச்சிடணும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ சன்லைட்ல வச்சா என்ன ஆகும், அதுல இருக்கிற வாட்டர்லாம் அப்படியே வேப்பரைஸ் ஆகி எஸ்கேப் ஆயிரும் அட்மாஸ்பியர்ல. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம், டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லீஃப்ல நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டரையும் சேர்த்து அந்த லீஃபோட நேச்சுரல் வெயிட்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்னா ஃப்ரெஷ் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் வெட் வெயிட். ஏன்னா நம்ம இது வந்து இதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ ட்ரை பண்ணாம இருக்குல்ல, அதனால தான் ஃப்ரெஷ் வெயிட். அதுல தண்ணியும் இருக்கு, அதனால தான் வெட் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் வச்சுப்போம். இந்த லீஃபை வந்து என்ன பண்ணோம்னா சன்லைட்ல வந்து வச்சோம்னா அது என்ன ஆகும், ட்ரை ஆகும். ஸோ
அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வேப்பரஸ் ஆகி அட்மாஸ்பியரில் எஸ்கேப் ஆயிடும். ஸோ டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் பை எவாபரேஷன். ஸோ வாட்டர்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, ட்ரை பண்ணணும். அப்போ தண்ணி போயிடுச்சு, அப்போ அது வெட்டு வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா ட்ரையா மாறிடும், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரை வெயிட் கத்துச்சு. இப்போ என்னன்னா சன்லைட்ல வைக்க மாட்டோம், டேரக்டா போயிட்டு ஃபயர்லயே வச்சிருவோம். அப்போ ஃபயர்ல வச்சிட்டோம்னா என்ன ஆகும், ஃபுல்லா கருகி போயிட்டு இந்த ஆஷ் மட்டும் தான் வெளியே இருக்கும் நம்ம கிட்ட. லாஸ்டா வந்து என்ன கிடைக்கும்னா ஆஷ் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ஃபயர்ல டேரக்டா போட போது அந்த ஆக்சிஜன்லாம் கன்சியூம் பண்ணிட்டு அந்த ஃபயர் நல்லா எரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ எரிய போது என்ன ஆகும், அந்த லீஃப்ல இருக்கிற கார்பன் கண்டென்ட் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடா மாறி எஸ்கேப் ஆயிரும். அதே மாதிரி அந்த லீஃப்ல இப்போ இன்னும் எல்லா வாட்டரும் போகாது, கொஞ்சம் வாட்டர் இன்னும் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அந்த வாட்டர் என்ன ஆகும்னா டைரக்ட் ஃபயர்ல போட போது ஃபுல்லாவே எஸ்கேப் ஆயிரும். ஸோ கார்பன் கண்டென்ட்லாம் கார்பன் டை ஆக்சைடா எஸ்கேப் ஆகுது. அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் வந்து வாட்டர் ஃபார்ம்ல மாறி எஸ்கேப் ஆயிருது. அப்போ ஆர்கானிக்லாம் வந்து ஆர்கானிக் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுறாங்க. அண்ட் இப்போ பேலன்ஸ் என்னது இருக்கும், கார்பன்ல எல்லாமே போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து வெறும் இந்த இன்ஆர்கானிக் மட்டும்தான், கால்சியம், பொட்டாசியம், சல்ஃபேட்ஸு, சோடியம், மெக்னீசியம், அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆஷ் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆஷ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எந்தெந்த காம்பவுண்ட் வந்து என்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சல்ஃபேட்டு என்ன பர்சன்டேஜ்ல இருக்கு, பாஸ்பேட் என்ன பர்சன்டேஜ் இருக்கு, அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆஷ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆஷ் அனாலிசிஸ் என்ன போனால் லிவிங் டிஷ்யூ ஃபர்ஸ்ட் சன்லைட்ல வைக்கிறோம், ட்ரை ஆயிரும், வாட்டர்லாம் எஸ்கேப் ஆயிரும். அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைரக்ட் ஃபயர் எடுத்து போட்டுருவோம். டைரக்ட் ஃபயர்ல போட்டோம்னா கார்பன் கண்டென்ட்லாம் கார்பன் டை ஆக்சைடா மாறி எஸ்கேப் ஆயிரும். அண்ட் அந்த பேலன்ஸ் இருக்கிற வாட்டரும் எஸ்கேப் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து என்னன்னா வெறும் அந்த கால்சியம், பொட்டாசியம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். அந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அந்த ஆஷுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெண்டுமே. ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் இன்ட்ரா செல்லுலார் ஆயாலும் மோஸ்ட் அபண்டன்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அப்படின்னா என்ன. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்ரா செல்லுலார்னா இன்சைட் த செல், எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா அவுட் சைட் த செல். அப்போ செல்லுக்குள்ள அதிகமா பார்க்குற அயான் வந்து என்னன்னா பொட்டாசியம், K+ பொட்டாசியம் அயான். செல்லுக்கு வெளியே பார்த்தோம்னா அங்க வந்து அதிகமா என்ன இருக்குன்னா சோடியம், Na+ அயான் தான் அதிகமா இருக்கும். இது எது வேணாலும் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனா இது இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரா செல்லுலார் அயான் வந்து K+, எக்ஸ்ட்ரா செல்லுலார் அயான் வந்து Na+, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுல இருந்து வந்து நம்ம நம்ம வந்து லிபிட்ஸ் டாபிக்கும் முடிஞ்சிச்சு. லிபிட்ஸ் முடிஞ்சிச்சு, கெமிக்கல் அனாலிசிஸ், தென் ஆஷ் அனாலிசிஸ் இது முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா மெட்டபாலைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மெட்டபாலைட்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல வந்து ஒரு ஒரு டேப்லெட் காலமும் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்றேன்னா பயோ மாலிக்யூல்ஸும் மெட்டபாலைட்ஸ், ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா ரெண்டா வந்து கிளாஸிஃபை ஆகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பயோமாலிகுல்ஸை வந்து ஏன் மெட்டபோலைட்ஸ்ன்னு சொல்றோம் வந்து இந்த கான்செப்ட் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியில என்னன்னா மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு ஆஹ், அதோட மீனிங் என்னன்னு தெரியணும். மெட்டபாலிசம்னா என்னன்னா சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் அ லிவிங் பாடி. அப்போ நம்ம பாடியில என்னன்னா ஏதாவது ஒரு காம்பவுண்டு, ஏதாவது ஒரு பயோமாலிகுலா இருக்கும், அது கண்டினியூஸா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பயோமாலிக்யூல் கண்டினியூஸா பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா கிரியேட் ஆகும், பிரேக் ஆகும், கிரியேட் ஆகும், பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்கும். வித்தவுட் எனி ஸ்டாப் அது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெட்டபாலிசம் யார் அண்டர்கோ பண்றாங்கன்னா இந்த பயோமாலிக்யூல்ஸ் தான் அண்டர்கோ பண்றாங்க. ஸோ அந்த பயோமாலிக்யூல்ஸை தான் என்ன சொல்றோம்னா மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மெட்டபாலிசம் அண்டர்கோ பண்ற காம்பவுண்ட்ஸ் தான் பயோமாலிகுல்ஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த பயோமாலிகுல்ஸ்க்கு தான் வேற பேர் வந்து மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெட்டபாலைட்ஸ் வந்து என்னது, இது வந்து இட் மே பி அ ப்ராடக்ட் ஆர் இட் மே பி அ சப்ஸ்ட்ரேட் ஃபார் தி மெட்டபாலிசம். ஸோ இந்த மெட்டபாலைட்ஸ் வந்து டூவா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று பிரைமரி மெட்டபாலைட்ஸ், இன்னொன்று செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இதுவும் செம்ம ஈஸி தான்.
பிரைமரினா என்னன்னா எல்லா ஆர்கானிசம்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஹியூமன்ஸா இருக்கட்டும், ஃபங்கை, பாக்டீரியா, பிளான்ட்ஸ், எல்லா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் இந்த பிரைமரி மெட்டபோலைட் கம்பல்சரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நோன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்க்கு நம்ம ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன எனர்ஜி, குளுக்கோஸ், ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றது. ப்ரோட்டீன்ஸ்க்கு ஃபங்க்ஷன் இருக்கு, லிபிட்ஸ்க்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆக்கணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ பிரைமரி மெட்டபோலைட்ஸ்க்கு நோன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதான் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்னன்னா ரிசப்டார்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, ரிசப்டார்ஸ் ஆர் ரிவர்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்துடும். ஸோ மெம்பரின் ரிசப்டார்ஸ். ஸோ அங்கே மேக் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன்ஸ் தேவை. லிபிட்ஸ், மெம்பரின் மேக் பண்ணுறதுக்காக லிபிட்ஸ் தேவை. நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதெல்லாம் மேக் பண்ணுறது நியூக்ளிக் ஆசிட் தேவை. கார்போஹைட்ரேட், ஏடிபி உருவாக்குறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த பிளான்ட்லேயே, அந்த அனிமல்லேயே பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனாலதான் இவங்க வந்து யூனிவர்சல். யூனிவர்சல் ஏன்னா வந்து எல்லா ஆர்கனைசம்ஸ்லயும், எல்லா லிவிங் ஆர்கனைசம்ஸ்லயும் அவங்க வந்து இருக்காங்க. செகண்டரி மெட்டபாலிட்ஸ் என்ன அர்த்தம்? செகண்டரி மெட்டபாலிட்ஸ்னா அவங்க வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். யூனிவர்சலா இவங்க, ஆனா இவங்க வந்து பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல மட்டும் தான் இருப்பாங்க. லைக் பிளான்ஸ், ஃபங்கை, மைக்ரோப்ஸ், அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியில மட்டும்தான் செகண்டரி மெட்டபாலிட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ இதுக்கு நோன் ஃபங்க்ஷன்னா இதுக்கு அன்னோன் ஃபங்க்ஷன்ஸ். அது ஏன் அந்த பிளான்ட்ல இருக்கு, ஃபங்கைல ஏன் இருக்கு, மைக்ரோப்ஸ்ல ஏன் இருக்குன்னு தெரியாது. ஸோ வேஸ்ட். ஆனா அந்த பிளான்ட், ஃபங்கை, மைக்ரோப்ஸ்க்கு தான் வேஸ்ட். ஆனா நம்ம ஹியூமன்ஸ்க்கு அது வந்து பெனிஃபிஷியல். ஸோ மெனி ஆர் யூஸ்ட் இன் தி ஹியூமன் வெல்ஃபேர். இது ஃப்ராக்ரன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ரப்பர். ரப்பர் வந்து என்னன்னா, அது ஏன் லாட்டெக்ஸ் சொல்றோம்ல, லாட்டெக்ஸ் வந்து ஏன் பிளான்ட்ல இருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா அந்த லாட்டெக்ஸை தான் நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணி ரப்பரா யூஸ் பண்றோம். ஸோ அந்த அந்த மாதிரி வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து பிளான்ஸ்ல இருந்து வரும். ஆனா அதுக்கே ஃபங்க்ஷனலா இருக்காது. ஆனா ஹியூமன்ஸ் வந்து அது யூஸ் ஆகும். ஸோ மெனி ஆர் யூஸ்ட் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஆனா சம் ஹாவ் இக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இந்த மெனி சம்மும் இம்பார்ட்டன்ட். ஸோ மெனி யாருக்குன்னா ஹியூமன் வெல்ஃபேருக்கு, சம் வந்து இக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இது பிரைமரி, இது செகண்டரி மெட்டபோலைட். ஸோ இதுக்கு டேப்லோ காலம் இருக்கு. அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல காட்டுறேன். ஓகே. ஸோ அது நான் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அமைனோ ஆசிட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல், மேக்ரோ மாலிக்யூல். அமைனோ ஆசிட் கம்ஸ் அண்டர் பயோ மைக்ரோ மாலிக்யூல். ஸோ அமைனோ ஆசிட், ஓகே. ஸோ அமைனோ ஆசிட் வந்து பயோ மைக்ரோ மாலிக்யூல். இது வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அப்போ இது ஒரு அமைனோ ஆசிட் வச்சுக்கலாம். இது இது வந்து இன்னொரு அமைனோ ஆசிட்குள்ள பைண்ட் ஆகும். இட் மேபி சேம் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இது மாதிரி வந்து ஒரு செயின் ஆஃப் அமைனோ ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இந்த மாதிரி அமைனோ ஆசிட்லாம் வந்துச்சு. வந்த அப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலிபெப்டைடு வரும், அதுக்கப்புறம் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல், ஸோ மைக்ரோ மாலிக்யூல்ல இது சின்னதாக தான் இருக்கு. அப்போ இது வந்து அந்த ஃபில்டர் இதுக்குள்ள போயிடும். நம்ம ஃபில்டர் பண்ண போது உள்ள வந்துடும். அப்போ உள்ள வந்துச்சுன்னா அதை வந்து ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆசிட் சாலியபிள். ஸோ இங்க இருக்கிற ஆசிடோட இது சாலியபிள் ஆயிரும், அதனால தான். ஸோ இது மைக்ரோ மாலிக்யூல், அதனால இதோட வெயிட் வந்து 18 to 800 டால்டன் தான் இருக்கும், ஆர் லெஸ் தென் 1000 டால்டன். இது வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், தட்ஸ் ஆல். அண்ட் இந்த அமைனோ ஆசிடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா மீத்தேன் யாருன்னா CH4. சி சியோட 4 பக்கமும் ஹெச் இருக்கும், கார்பனோட நாலு பக்கமும் ஹெச் இருக்கும். ஸோ கார்பனோட வேலன்சி நமக்கு தெரியும் 4. மேக்ஸிமம் 4 பாண்டு தான் கார்பன் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த 4 பாண்டுமே ஹைட்ரஜன் ஆக்குபை பண்ணிச்சுன்னா அதை வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் என்ன அர்த்தம்? இந்த ஹைட்ரஜன் எடுத்து அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆட்டம் எடுத்து வைப்போம், இல்லை காம்பவுண்ட் மாலிகுல் ஏதாவது எடுத்து வைப்போம். இந்த ஹைட்ரஜன் எடுத்து அதுக்கு பதிலாக வேற ஏதாவது மாலிகுல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்து இந்த இடத்துல வேற ஏதாவது மாலிகுல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம்னா கார்பன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனோட ஒரு ஆர் குரூப், ஒரு வேரியபிள் குரூப். அது ஒரு பக்கம் ஹைட்ரஜன், ஒரு பக்கம் வந்து அமைனோ குரூப், இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஸோ இதுதான் வந்து என்னன்னா அமைனோ ஆசிடோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதை பத்தி வந்து நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.